தமிழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வணக்கம். இந்தியா பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் அண்ட் பெட்ரோல் கன்சப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ இந்த ஏர் பொல்யூஷன்ற பிரச்சனை வந்து டெல்லியில், ஏன் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து இந்த பொல்யூஷன் பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. போன வருஷம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாக்டவுனில் இருந்ததுனால நிறைய வண்டி நம்ம ஓட்டலை. ஸோ அதனால் கொஞ்சம் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகி 72 51 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கம்மியாக இருக்குது. பட் இந்த ஒரு நல்ல டைமில் வந்து பேட்டரி பைக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து சூப்பராக நம்மளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பேட்டரி பைக் பார்த்திங்க அப்படின்னா அது பொல்யூஷன் ஃப்ரீ, அதுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க் டைம், அதே மாதிரி ஒர்க் பிளேஸ் போகிறவங்க, ரொம்ப பெட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது பெட்ரோல் பைக்குக்கும் பேட்டரி பைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது எவ்வளோ மைலேஜ் தருது, இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து இது பேட்டரி பைக்குக்கும் பெட்ரோல் பைக்குக்கும் அந்த ஃபுல் டிஃப்ரென்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ நாங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மணிகண்டன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே வாட்டர் போட்டு எல்இ ஹேஷ்டேக்லாம் போட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் வர்சஸ் பெட்ரோல் பைக் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரோ டீட்டெயிலாக அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மணிகண்டன் மாதிரி நீங்களும் வாட்டர் போட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டோட நேமை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டெடிகேட்டட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காகவும் அந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பைக்குக்கும் எலக்ட்ரிக் பைக்குக்கும் ப்ரைஸ், அதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ரொம்பவே ஈக்குவல் தான். இதுவுமே வந்து 50,000 ஸ்டார்ட் ஆகிற பைக் இருக்குது. எலக்ட்ரிக் பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் ஆகிற பைக் இருக்குது. அதேமாதிரி எலக்ட்ரிக் பைக்லேயுமே 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்குமே எலக்ட்ரிக் பைக் இருக்குது. பெட்ரோல் பைக் பார்த்தீங்கன்னா 10, 15, 20 லட்சம் வரைக்குமே பெட்ரோல் பைக் இருக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு அண்ட் உங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 50,000 வேணாலும் வாங்கிக்கலாம், 2 லட்ச ரூபா வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ப்ரைஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏத்தர் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்கூட்டி டைப்லேயே அதிகமாக விற்கிறாங்க. பட் இருந்தாலும் அது கம்ஃபர்டபுள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து கொடுத்து தான் வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படின்னும் போதே கண்டிப்பாக தெரியும், பெட்ரோல் டீசல் பைக்ஸ் அந்த மாதிரி பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் வந்து பொல்யூஷனை கொடுக்கும். ஏன்னா அது வந்து இன்ஜினில் செயல்படுறது. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக மோட்டர் தான், சைலன்சரோ எதுவுமே கிடையாது. அவங்களும் சைலன்சர்னு ஒரு சும்மா வச்சு அதில் சவுண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு வந்து வண்டியை லுக்கப் பண்ணுறாங்க தவிர கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சொட்டு பொல்யூஷன் கூட வெளியே வரதுக்கு சான்சஸே கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பெட்ரோல் பைக்லேயுமே நம்ம சும்மா சொல்லக்கூடாது, BS6 அப்படின்னு BS4 அப்படின்ற இன்ஜினோட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் BS6 வந்து இப்போ தான் வந்துச்சு, 2020 தான் BS6 வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 2000 வாங்கின பைக்கும் சரி, 2010 வாங்கின பைக்கும் சரி இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பொல்யூஷன் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஃபியூச்சரில் பெட்ரோல் பைக்ஸ்னாலே பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு 2020 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஃபுல் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இப்போ அதே மாதிரி மெயின் சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நாய்ஸ் பொல்யூஷனும் சரி, இந்த பைக்னால இந்த வர ஏர் பொல்யூஷனும் சரி, மோஸ்ட்டாக மெயின் சிட்டிஸில் மட்டும்தான் இது ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் வந்து நிறைய எலக்ட்ரிக் பைக் வந்துச்சு அப்படின்னா ஸோ இது ரெண்டுமே சீக்கிரமாக கம்மியாகிடும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் பைக்கு இப்போ அந்த இடத்துல வந்து இந்த பெட்ரோல் பைக்கு பதில் எலக்ட்ரிக் பைக் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே பொல்யூஷனும் கட் ஆகிடும், அதே சமயம் வந்து நாய்ஸ் பொல்யூஷனும் கட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கு தான் வந்து எப்பயுமே மெயின்டெனன்ஸ் அதிகம். ஏன்னா அதில் கார்பரேட்டர், இன்ஜின் ஆயில், அது இதுன்னு கிட்டத்தட்ட சின்ன ஸ்பேஸ்லேருந்து பெரிய ஸ்பேஸ் வரையும் நம்ம ஒரு வாட்டியும் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் மந்த்லின்னு சொல்கிறத விட 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வீஸ் சென்டர்லேயோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அதோட சார்ஜஸ் எல்லாமே அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதே பேட்டரி பைக் பார்த்தீங்கன்னா அதுக்கு மோட்டருக்கு தனி வாரண்ட்டி, பேட்டரிக்கு தனி வாரண்டின்னு கொடுக்கறது இல்லாமல் அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அந்தளவுக்கு பெட்ரோல் பைக்குக்கு நீங்கள் இயர்லி ஸ்பெண்ட் பண்ணுறத இங்கே நீங்கள் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட அந்த மெயின்டெனன்ஸ் வராது. ஸோ அதே மாதிரி பாடி பில்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாஸ்டிக், மோஸ்ட்டாக வந்து ஃபுல் பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர் அதை தான் பண்ணுறாங்க. அதனால் பாடி மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ இதுவே நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் டேங்கில் சின்ன ஓட்டை வந்துச்சு இல்லை சின்ன ஏதாவது அப்படின்னா பெட்ரோல் டேங்கே மாற்ற வேண்டியிருக்கும். பெட்ரோல் டேங்கோட விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 6,000 வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட பெட்ரோல் பைக்கில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கில் எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது 100%னா இது வந்து 10% கூட அந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிக் பைக் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது இப்போது நீங்கள் பெட்ரோல் வந்து இப்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தர ஒரு பெட்ரோல் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஒர்க்குக்கு வந்து ஒரு 20 அதாவது அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெட்ரோல் கண்டிப்பாக இப்போ 102 ரூபா விற்கிற நிலைமைக்கு நீங்கள் 100 ரூபா பெட்ரோல் போட்டே ஆகணும். அதுவே நீங்கள் பேட்டரி பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வெறும் 7 ரூபாய் அந்த மாதிரி தான் ஆகும். மந்த்லி ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட சார்ஜ் வந்து உங்களுக்கு 3000 rupees ஆகுது அப்படின்னா இங்கே வெறும் 200 ரூபா இல்லை 250 ரூபா தான் ஆகும். ஆனுவல் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 35,000 கிட்ட ஆகுதுன்னா இங்கே வெறும் 2000 to 3000 rupees தான் ஆகும். ஸோ ஃபுல்லாக காஸ்ட் வைஸ் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் தான். அதேமாதிரி எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து 50 கிலோமீட்டருக்கு 7 ரூபா தான் செலவு பண்ணுறீங்க, இல்லை மொத்தமாக நீங்கள் போகிறதுக்கே ஒரு 10 ரூபா தான் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு அர்ஜென்ட் இல்லை இங்கே மாதிரி நான் இங்கேருந்து டக்குன்னு இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க முன்னாடியே. இப்போ எனக்கு வந்து இப்போ சார்ஜ் வந்து 100% இருக்குது, என்னால் 80 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த 80 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்கே போயிட்டு வர முடியுமோ முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இன்கேஸ் போயிட்டு வந்த அப்புறம் உங்களுக்கு உங்கள் எலக்ட்ரிக் பைக்கில் வந்து அடுத்ததாக 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியுன்ற ரேஞ்ச் வந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் எங்கேயா போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த அர்ஜென்ட்டுக்குலாம் அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து வேலையை செய்யாது. இப்போ இன்கேஸ் பெட்ரோல் பைக்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு நிமிஷத்தை பெட்ரோலை ஃபில் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வேணால் போயிடலாம், எவ்வளோ தூரம் வேணால் போயிடலாம். ஆனால் எலக்ட்ரிக் பைக் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு 1 hour, அதாவது அவங்க கொடுக்குற சூப்பர் சார்ஜிங்கில் போட்டனாலே 1 hour சார்ஜ் ஆகும், இல்லைனா ஒரு மினிமம் ஒரு 4 to 5 hours சார்ஜ் ஆகும். அது சார்ஜ் ஏற்றி நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அர்ஜென்சியே வந்து ரொம்ப முடிஞ்சிடும். அதனால் அர்ஜென்ட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ஃபர்டபுள் இப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பைக் தான். ஸோ அதான் நீங்கள் பிளான் பண்ணி நான் ஒர்க்குக்கு மட்டும் தான் போக போகிறேன், காலையில் 10 மணிக்கு போனால் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னா இங்கேருந்து அங்கே போய் போட்டுட்டு வண்டியை மறுபடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னா பெட்ரோல் பைக்கை விட எலக்ட்ரிக் பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா, இப்போது ரொம்ப லாங் போகிறவங்க கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணோம், அதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் per hour அப்படின்ற கணக்கில் போய் நாங்கள் கிட்டத்தட்ட அந்த கரெக்டாக 80 கிலோமீட்டர்ஸ் போனோடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது இல்லாமல் இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏன்னா தான் இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி பைக் வந்து 150 கிலோமீட்டர்ஸே தரும் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தாலும் அவன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பான், நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் பைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 90-80 போனீங்கன்னா 1 hourல போகிற விஷயத்த நீங்கள் இதில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஸோ ஆனால் லாங் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக இந்த பைக் ரெக்கமெண்டபிள் கிடையாது. அதே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட மணி சேவ் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம். இப்போ உமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப லாங்காவோ அந்த மாதிரிலாம் அவங்க எங்கேயும் போக போகிறதில்ல, அவங்க ஒர்க்கு சிட்டிக்குள்ளே லோக்கல்லே அவங்க ட்ரைவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்பவே இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் அந்த 80 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏத்தர் பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏத்தர் பைக்கு. என்னென்னா அது காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1.5 lakhs கிட்ட விற்கிறாங்க. நம்ம என்ன யோசிப்போம்னா ஸ்கூட்டியை போய் 1.5 lakhs வாங்கணுமா அப்படின்னு பார்ப்போம். பட் மற்ற கம்பெனிலையும் கம்மியான ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க, பட் ஏத்தர் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏத்தர் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேட்டரி பைக் கூட வாங்கலாம் பெட்ரோல் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, மேக் யுவர் டிசிஷன், சூஸ் யுவர் சாய்ஸ்.